அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக ஆண்களுக்கு விந்தணுக்கள் அதிகரிப்பதற்கும் விந்து அணுக்களின் எண்ணிக்கை குறைந்து காணப்பட்டாலும் நீர்த்து போதல் என்ற நோய்க்கும் ஒரு அற்புதமான மருத்துவத்தை தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய பாலை இளம் பிஞ்சுகளை கொண்டு ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்த்தோம். அடுத்ததாக தென்னை மரத்திலிருந்தே மற்றொரு மருத்துவத்தையும் நாம் பார்க்க போகின்றோம். குறிப்பாக உடலில் 4448 வகையான நோய்கள் உள்ளன. அதில் மர்ம உறுப்பு ஸ்தான நோய்க்கு பல காரணங்கள் கூறப்பட்டுள்ளன. விதை வீக்கம், ஸ்வெல்லிங் டெஸ்டிஸ் என்று சொல்லக்கூடிய விதை வீக்கம் ஏற்பட்டால் ஆண்களுக்கு பல வகையான இன்னல்கள் ஏற்படும். உடல் உறுப்புகளில் இன்றியமையாத உறுப்பாக கருதப்படுகின்ற விதைப்பை மிகவும் கவனமாக பாதுகாக்கப்பட வேண்டும். ஒரு உயிர்நிலை என்று அழைக்கக்கூடிய ஜினேந்திரிய உறுப்பும் என்றும் அழைக்கப்படுகின்றன. இங்கு குறைபாடு ஏற்பட்டால் குழந்தை பாக்கியம் கிடைப்பது அரிதாகும். அடிக்கடி வலி தோன்றி வீக்கம் ஏற்படும். நாளடைவில் அதிகப்படியான வீக்கம் ஏற்பட்டு அறுவை சிகிச்சை போன்ற சூழ்நிலைகள் ஏற்படும். இந்த சூழ்நிலையை முற்றிலும் தவிர்த்து இயற்கையான முறையில் விதை வீக்கத்தை கட்டுப்படுத்தி பூரணமாக குணப்படுத்துவதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்க்க போகின்றோம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் முற்றிய தேங்காய். அன்பான நேயர்களே, இதைவிட முற்றிய தேங்காயை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கொப்பரை என்று பெயர். முற்றிய தேங்காயை எடுத்து மேலே இருக்கக்கூடிய மட்டைகளில் எல்லாம் உரித்துவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய பருப்பை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்பான நேயர்களே, முற்றிய தேங்காயிலிருந்து நீர் முழுவதும் வற்றிவிட வேண்டும். அப்பொழுதுதான் அது மருந்து பொருளாக கொப்பரை காயாக மாறும். கொப்பரை காயை உள்ளே இருக்கக்கூடிய பருப்புகளை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அற்புதமாக நீர் முழுவதும் வற்றிவிட்ட கொப்பரை காய், இது முற்றிய தேங்காய் பருப்பு. இது பல நோய்களை போக்கும். கடுமையான பெருச்சாளியின் விஷத்தை நீக்கும். விதை வீக்கத்தை போக்கும். அதோடு மட்டும் அல்லாமல் பல வகையான யாகங்களுக்கு பூர்ணாகுதி என்று சொல்லக்கூடிய யாகத்தின் இறுதி வடிவில் ஒரு பட்டு துணியில் வைத்து கொப்பரை காயை இடும்போது அந்த யாகம் முழுமை பெற்றதாக மாறிவிடும். இவ்வாறு மருத்துவ குணமும் பல ஆன்மீக சக்தியையும் ஒருங்கே இணைய பெற்ற அற்புதமான கொப்பரை மூலம் ஒரு மருந்து ஒன்றை நாம் செய்ய போகின்றோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் விளக்கெண்ணெய். ஆமணக்கு எண்ணெய் என்று சொல்லக்கூடிய விளக்கெண்ணெய் இயற்கை முறையில் நமது வயிற்று பகுதியை சுத்தப்படுத்தப்படும். குழந்தைகளுக்கு ஏற்படும் உளமாந்தம், கனமாந்தம் என்று பல வகையான மாந்த நோய்களை போக்கும். வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய புழுக்களை கொல்லும். மார்பு நோய் வராமல் பாதுகாக்கும். இயற்கையான முறையில் வயிற்று பகுதியை சுத்தப்படுத்தி தோள்களுக்கு ஒரு வறட்சி நிலையை போக்கி இனிமையான முறையில் தோலை மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு ஆற்றல் விளக்கெண்ணெய் என்பதால் நாம் விளக்கெண்ணையும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, கொப்பரை காயை நாம் நேரடியாக எடுத்துக்கொள்ளாமல் சிறு சிறு துண்டுகளாக அறிந்து கல்வத்தில் இட்டு நன்றாக நசுக்கி பயன்படுத்த வேண்டும். ஆகையால் கொப்பரையை சிறு சிறு துண்டாக நறுக்கி எடுத்து கொள்ளலாம். இப்பொழுது நறுக்கி எடுத்த கொப்பரை துண்டுகளை கல்வத்தில் இட்டு ஒன்றிரண்டாக நசுக்க வேண்டும்.
இப்பொழுது நாம் விதை வீக்கத்தை தணிப்பதற்கான மருந்து ஒன்றை செய்ய போகின்றோம். அதற்காக மிதமான சூட்டில் தேவையான அளவிற்கு விளக்கெண்ணெய் விட்டு காய்ச்ச வேண்டும். அன்பான நேயர்களே, மிதமான சூட்டில் காய்ந்து கொண்டிருக்கின்ற விளக்கெண்ணெயில் நாம் கல்வத்தில் இட்டு நசுக்கி எடுத்த கொப்பரை துண்டுகளை சேர்த்து பொன்னிறமாக வதக்க வேண்டும். அன்பான நேயர்களே, நாம் சேர்த்த கொப்பரை துண்டுகள் விளக்கெண்ணெயில் சேர்ந்து நன்றாக நுரை பொங்கும் அளவிற்கு காய்ந்து தைலமாக மாறிவிட்டன. இதை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அதி அற்புதமான முறையில் நாம் தயாரித்த கொப்பரைக்காய் தைலத்தை நன்றாக குளிர ஆற வைத்து பத்திரப்படுத்தவும். விதை வீக்கம் என்ற நோய் உடையவர்கள் இரவு வேளையில் பாதிக்கப்பட்ட இடத்தில் இந்த தைலத்தை தொடர்ந்து தடவி வந்தால் படிப்படியாக விதை வீக்கம் முற்றிலும் நீங்கி உடல் ஆரோக்கியம் ஏற்படும். அன்பான நேயர்களே, மிகவும் எளிமையாக கிடைக்கக்கூடிய கொப்பரை காய் கொண்டு நாம் தயாரித்த இந்த தைலத்தை ஆண்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன்.